ஹாய் நண்பா, வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன். 20/7/2025 எஸ்எம் ட்ரா நம்பர் 12க்கு எடுக்க போகிற கெஸ்ஸிங்கை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம போன கெஸ்ஸிங்கை வந்து லைவில் கொடுத்துருந்தோம். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு வந்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி கொடுத்தோங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ முடிஞ்சோன்னே கண்டிப்பாக அதையும் பாருங்கள். ஓகே, 19/7/2025 ப்ளஸ் 715 ட்ரா நம்பருக்கு வந்த ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 817ங்கிற ரிசல்ட் வந்திருக்கு நண்பா. இதில் நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 1ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு நண்பா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ராங்காக 7 வரும்னு சொல்லியிருந்தேன். எப்படி எடுத்து கொடுத்தங்கிறத லைவ் நேற்று பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பார்க்காதீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு இருக்குது. வீடியோ முடிஞ்சோன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்ட்ராங்காக 7 தான் வருங்கிறத நான் கொடுத்துருந்தேன். அதே போல் 7 வந்திருக்குது. 71ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் 17ங்கிறதுனால ஏபிஎஸ்சிபிசியில் 71ங்கிறது மிஸ் ஆயிடுச்சு. பாக்ஸில் கொடுத்துருந்தேன் பாருங்கள் 707. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 7 வந்து உட்காந்துருக்கும். ஏபிசி நம்பரில் பார்த்தீங்கன்னா 770, 215, 710, 275ங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இந்த 7 வரும்னு கொடுத்துருந்தேன் நண்பா. பட் அதே போல் தான் அடிச்சிருக்கு. அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா காருண்யா நம்பர்ஸ், காருண்யா ப்ளஸில் நம்ம கொடுக்குற நம்பர், ஸ்ட்ராங்காக கொடுக்குற நம்பர் வந்துட்டு இருக்குதுங்கிறது தெரிய வருது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் ஒன்று பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சிட்டிங்கன்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். சரி, அப்படியே நம்ம எப்படி இன்றைக்கி எடுக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நேற்று லைவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நண்பா, எப்படி அந்த 7ங்கிறத நம்ம எடுத்தோம் அப்படிங்கிறது. எஸ்எம் ட்ரா நம்பர் 12க்கான கெஸ்ஸிங்கை தான் இப்போ எடுக்க போகிறோம். கவனமாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேங்கிறது தெளிவாக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வர்றது என்னங்கிறது உங்களுக்கு புரியாமல் போகலாம். எந்தெந்த நம்பர் வந்து எப்படி வருங்கிறது மிஸ் பண்ணிடலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எஸ்எம் ட்ரா நம்பர் 12க்கான கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எஸ்எம் அதுக்கு முன்னாடி எஸ்எம் 11ல் 492ங்கிற ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. எஸ்எம் 10ல் வந்து பார்த்திங்கன்னா 046ங்கிற ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. இதை வச்சு நம்ம இன்றைக்கி எப்படி எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம் 10க்கு 046ங்கிற ஒரு ரிசல்ட்டும், எஸ்எம் 11 ட்ரா நம்பருக்கு 492ங்கிற ரிசல்ட்டு வந்திருக்கு. இதன் அடிப்படையில் தான் நமக்கு நாளைக்கான கெஸ்ஸிங்கை நம்ம எடுக்க போகிறோம். இன்றைக்கி வந்தது 817 அப்படிங்கிற ரிசல்ட்டு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதுலேருந்து எடுத்தோம்னா பாருங்கள் 4 4 4க்கு 7 வந்திருக்கு. 6 9 9 இங்கே வருமா இல்லை 6 வருமாங்கிறத பார்க்கணும். அப்படி 6 வரணும், அப்படி இல்லைன்னா 1 வரணும். 6 அல்லது 1 ஏ போர்டுக்கு நம்ம வருதாங்கிறத பார்க்க வேண்டிய நம்பர்ஸில் 6 அல்லது 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 4 2 தடவை அடிச்சிருக்கு, 3வது தடவை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 7 வந்திருக்கு. ஸோ 4 வரக்கு ஒரு சான்ஸ் பார்த்தோம்னா 4 8 5 8 0 4. அப்போ 5 வருதா அப்படிங்கிற பார்க்கணும். 5 வரலின்னா ரிப்பீட் 8 அடிக்குமா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இதுக்காக பார்க்கையில் 645 அல்லது 648 அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷனில் நம்பர்ஸ் வருது. உங்களுடைய கெஸ்ஸிங்கில் எப்படி வருதுங்கிறத கீழே கமெண்ட் மூலிமா தெரியப்படுத்துனீங்கன்னா அது பார்க்குற வியூவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 645ங்கிறதுலேருந்து நம்ம நம்பரை இதுக்காக பார்த்தீங்கன்னா 645ல் ஏ போர்டில் 6, பி போர்டில் 4, சி போர்டில் 5 அப்படிங்கிற ஆப்ஷன்லேயும் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்பர் அடிக்கிறது ரொம்ப ரேரு, ஆனால் அடிக்கிறதுக்கு ஒரு 80% வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த நம்பர் வந்திருக்கிற நம்பரை நம்ம மிஸ் பண்ண வேணாம். ஆல்டர்னேட் நம்பரில் நம்ம வேணால் பார்த்து அதுக்காக எடுத்துக்கலாம். 5க்கு 8ன்னு வச்சுக்குவோம் சி போர்டில். நெக்ஸ்ட்டு 4க்கு 7, 6க்கு 1, அப்படி இல்லைன்னா 2 வச்சுக்குவோம். ஏன்னா 2 நாள் அடிச்சிருக்காங்க. அதனால் மிஸ் பண்ணோம்னா 2 மறுபடியும் அடிக்கிறதுக்கு மேபி ஒரு சான்ஸ் இருக்குது. அதனால் 1க்கு 2ன்னு வச்சுக்குவோம். இதுக்கான ஏபிஎஸ்சிபிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 64 67 65 68
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 24, 27, 25, 28. அதுக்கடுத்து 45, 48, 75, 78. இப்படி வந்து ஒரு 12 நம்பர் வருது நண்பா. பாருங்கள், இதில் அதிகமாக நம்மளுடைய கெஸ்ஸிங்க்காக ஸ்ட்ராங்காக ஒரு 50-50 சான்ஸ் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர நம்பர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 64, 67, 65, 68. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 75. இந்த நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் 50-50 சான்ஸ்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர நம்பர்ஸு. உங்களுடைய கெஸ்ஸிங் எப்படி வருதுங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஆல் போர்டு என்னங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஏபிசி நம்பரை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதுக்கான ஏபிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 645, நெக்ஸ்ட்டு 278, அதுக்கடுத்து 675, 248 அப்படிங்கிற ஒரு 4 நம்பர் எடுத்திருக்கிறோம். நெக்ஸ்ட் இதுக்கான பாக்ஸ் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 278, 546. ஒரு 2 நம்பர் மட்டும் பாக்ஸில் எடுத்துருக்கணும்பா. கடைசியாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆல் போர்டு தான். ஆல் போர்டில் நீங்கள் நம்ம சேனலில் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் நண்பா, நம்ம கொடுக்குற ஆல் போர்டு நம்பரு வாரத்தில் 7 5 நாள் வரைக்கும் வின்னிங் ஆயிரும். ஏபிஎஸ்சிபிசியில் வாரத்தில் 3 நாள் வரைக்கும் நம்ம கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அந்த ஏபிசிங்கிற ஃபுல் நம்பரு வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துட மாட்டோமா அப்படிங்கிறதுக்கான கெஸ்ஸிங்கை தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம். ஒரு நாள் உட்கார்ந்தாலும் சந்தோஷம் தானே. ஸோ ஓகேங்களா. அடுத்து நம்ம ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துடலாம். நம்ம சப்போர்ட்டில் 5ங்க. 6 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது நம்ம கெஸ்ஸிங்கில். ஸோ பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறத போட்டு வச்சிட்டிங்கன்னா நான் கொடுக்குற ஒவ்வொரு கெஸ்ஸிங்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் கேட்ட மெஷின் நம்பர் ட்ரிக்ஸும் அண்ட் காலண்டர் ட்ரிக்ஸும் நான் அதில் அப்லோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா D1, D6, D8 அப்படிங்கிற நம்ம ஆல்போர்ட் நம்பர் மட்டும் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வீடியோவை வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியாகவே எடுக்கங்காட்டி நமக்கான இன்னும் இதில் 2 ரிசல்ட் பெண்டிங் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அதில் என்ன ரிசல்ட் வருங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்ஸ் மூலிமா இந்த D1, D6, D8ஓட கெஸ்ஸிங்கும் ரிசல்ட்டும் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற அந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு ஷார்ட்ஸ் மூலிமா நோட்டிஃபிகேஷன் மூலிமா வந்துடும். ஸோ ஓகே நண்பா, இது வரைக்கும் வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. எதுவும் கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம், அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.